என்ன மும்பை இந்தியன்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சா கப் அடிக்க மாட்டீங்களாமே? எங்கள் ஆளுங்களை பார்த்தீங்களா, கப் அடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மேட்சை தோற்றுருக்காங்க. ஆமாங்க, இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு மேட்சை ஜெயிச்சு கப் அடித்ததே இல்லை. ஆனால் சிஎஸ்கே அப்படி இல்லை. சிஎஸ்கே ஃபஸ்ட்டு மேட்சை தோற்றா ஒரு சின்ன லக் இருக்குது. அது என்ன ஏதுங்கிறத விலாவரியாக பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. போன வீடியோவும் வியூஸ் கம்மியாக தான் போணுச்சு, இருந்தாலும் இந்த வீடியோ மனம் தளராமல் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுக்காவது சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்கே, எம்ஐ, கேகேஆர் இந்த 3 பேரும் கப் அடித்தவரை சொன்னால் ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சா கப் அடிப்பாங்களா இல்லை தோத்தா கப் அடிப்பாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கேகேஆர்லேருந்து ஆரம்பிப்போம். கேகேஆர் மொத்தம் 3 வருஷம் சாம்பியன் ஆகியிருக்காங்க. 2012, 14, 24 இந்த 3 வருஷம்தான் அவங்க கப் அடித்த வருஷம். இதில் 2012 மட்டும்தான் அவங்க ஃபஸ்ட்டு மேட்சை தோற்றுருக்காங்க. 2014லையும் 2024லையும் ஃபஸ்ட்டு மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. அதாவது இந்த 3 வருஷத்தில் ஃபஸ்ட்டு மேட்சை 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க, 1 தடவை தோற்றுருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்சை ஜெயித்தா இவங்க கப் அடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த வருஷம் ஃபஸ்ட்டு மேட்சை தோற்றுருக்காங்க. இந்த வருஷம் அவங்க கப் அடித்தாங்கன்னா அதுலேயும் 2 இதுலேயும் 2ன்னு ஆயிரும். பார்ப்போம் அது நடக்குதான்னு. மொத்தம் 19 சீசனில் இது வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு மேட்சை 12 தடவை ஜெயிச்சிருக்காங்க, 7 தடவை தோற்றுருக்காங்க இந்த வருஷத்தையும் சேர்த்து. பார்ப்போம் கேகேஆர் கப் அடிக்கிறாங்களான்னு. ரெண்டாவது நம்ம மும்பை இந்தியன்ஸ் தாங்க, நம்ம பங்காளியை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு மேட்சை ஜெயிச்சு கப் அடித்ததே இல்லை. 2012க்கு அப்புறம் இப்போ தான் மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு மேட்சை ஜெயிக்கிறாங்க. அதாவது 13 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவங்க ஃபஸ்ட்டு மேட்சை ஜெயிக்கிறாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் இந்த 13 வருஷத்தில் 5 தடவை சாம்பியன் ஆகிட்டாங்க. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு மேட்சை அதிக முறை தோற்ற டீம் மும்பை இந்தியன்ஸ் தான். இது வரைக்கும் அவங்க 14 தடவை தோற்றுருக்காங்க, 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க இந்த வருஷத்தையும் சேர்த்து. ஃபஸ்ட்டு வருஷம் அவங்க தோல்வியோடு தான் ஆரம்பித்தாங்க 2008. அதுக்கப்புறம் 2009, 2010, 11, 12 இந்த 4 வருஷமும் தொடர்ந்து அவங்க ஜெயிச்சிட்டே தான் இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு மேட்சை. அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க ஃபஸ்ட்டு மேட்சை ஜெயிச்சிருக்காங்க, அதாவது 13 வருஷத்துக்கு அப்புறம். இதுக்கு இடையில் 2013, 15, 17, 19, 20 இந்த வருஷம் எல்லாமே அவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க. அதில் எல்லா வருஷமும் ஃபஸ்ட்டு மேட்ச்சு தோற்றுருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் உங்களுக்கு கப்பு டவுட்டு தாங்க. பட் இந்த வருஷம் அதை மாற்றி அமைக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா கடப்பார பேட்டிங் லைனப், கடப்பார பவுலிங் லைனப் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கப்படி இல்லைன்னா எப்படிங்க? ஐபிஎல்லே இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான். இது வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சு கப்படிச்சதில்லை. இந்த வருஷம் அது நடக்குதான்னு பார்ப்போம். அடுத்து நம்மளோட சிஎஸ்கே டீமை தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்கே டீம் ஃபஸ்ட்டு மேட்சை தோற்றது ஒரு வகையில் நல்லது தான், கொஞ்சம் லக் இருக்குது. இது வரைக்கும் சிஎஸ்கே டீம் 17 சீசன் ஆடி அதில் 9 மேட்ச் தோற்றுருக்காங்க, 8 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு மேட்சை சொல்கிறேன். இதில் 5 தடவை சாம்பியன் ஆகியிருக்காங்க. 2010, 11, 18, 21, 23 இந்த 5 வருஷமும் இவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க. இதில் 2010 ஃபஸ்ட்டு மேட்சை தோற்றுருக்காங்க, 11லையும் 18லையும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. கடைசி 2 வருஷம் அதாவது 2021லையும் 23லையும் ஃபஸ்ட்டு மேட்சை தோற்று கப் அடிச்சிருக்காங்க. மொத்தம் 5 கப்பில் 3 தடவை ஃபஸ்ட்டு மேட்சை தோற்று தான் கப் அடிச்சிருக்காங்க. அது இந்த வருஷமும் தொடருதான்னு பார்ப்போம். இந்த டீமை வச்சுட்டு கப் அடிப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா 2023 டீமை போய் பாருங்கள். அந்த டீமை வச்சே சிஎஸ்கே கப் அடித்தப்ப இந்த டீமை வச்சுட்டு கப் அடிக்க முடியாதா? ஆர்சிபி ஃபேன்ஸ், உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. போன வருஷம் ஃபஸ்ட்டு மேட்சை நீங்கள் ஜெயிச்சிங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் கப்பையும் அடிச்சிட்டிங்க. இந்த வருஷமும் போன வருஷம் மாதிரி ரிப்பீட் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். நாங்கள் விட்டுற மாட்டோம், இருந்தாலும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் யார் கப் அடிப்பாங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.